அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி. மிருகசிரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி புதன் பகவான் இந்த 2025 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத செக்மெண்ட் வைஸ் டீப் அனலைசிஸ் பண்ணி இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல இருக்கு. கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏன்னா குடும்பம் நல்லா இருந்தாதான் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். சம்பாதிக்கிறது, வாழறது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தானே. அப்ப குடும்பம் நல்லா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். அப்போ அங்க இருந்து போலாம். அந்த வகையில இந்த வருஷத்துல மே மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜென்ம குரு ஆரம்பமாக போகுது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கும் ராகு 9ஆம் இடத்துக்கு போக போறார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல இருந்த கேது பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு போறார். அது ஏப்ரல் மாதத்திலிருந்து. இதெல்லாம் என்ன மாதிரி இம்பாக்டா உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும்னு பார்த்தா, 12ல குரு இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயம்தான். ஆனா என்னன்னா, சம்பாதிக்கிறது ஒண்ணுமே கையில நின்று இருக்காது. எல்லாம் ஒரு பக்கம் செலவாயிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷத்துல பொருளாதாரத்துல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதுக்கேற்ற வருமானத்தை சேவ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா உண்டு. பொருளாதாரம்ங்கிற வகையில பணமா சேர்றது, சொத்து சுகமா சேர்றது, நகை நட்டா சேர்றது, இந்த மாதிரியான அமைப்பு. சுபகாரிய செலவுகள், பிள்ளைகளுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி நல்ல செலவுகள் இந்த ஆண்டுல நிறையவே இருக்கும். சரி, அடுத்து குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ஒரு வரி இருக்கு. அப்ப ஜென்மத்துல குரு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு விதத்துல ஒற்றுமை குறைபாடு உண்டாகும். அப்ப ஒற்றுமை குறைபாடு, மன உளைச்சல், பிரச்சனைன்னு சொன்ன உடனே மிதுன ராசியா நீங்க அவ்வளவுதான் மண்டை உடைச்சுப்பாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க கணவன் மனைவி, இல்ல டைவர்ஸ் ஆயிடுவீங்க, அப்படி கிடையாது. அதை மீன் பண்ணல. என்னன்னா, ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும்னா ஒரு ஃபேமிலியில கிட்டத்தட்ட டைவர்ஸை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அதை பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனையை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஓரளவுக்கு ஃபேமிலியை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இந்த நிலை தான் உங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப பிரச்சனை கொஞ்சம் டெவலப் ஆகும். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, நான் டைவர்ஸ் பண்ணலாங்கிற மனநிலையில இருக்கேன், என் குழந்தைங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன், இல்ல என் பேரண்ட்ஸ்க்காக யோசிச்சுட்டு இருக்கேன், என்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, கௌரவ குறைச்சல் ஆயிடுமோ, இல்ல நான் எடுக்கிற இந்த முடிவுனால என் கெரியர்ல ஏதாவது பாதிப்பு வருமோ, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒட்டுல ஓடிட்டு இருக்க குடும்பம் எல்லாம் விழுந்துரும், பிரிவினை உண்டாகும். பிரிவினையை நோக்கி தான் போறேங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிரிவினை வரும். கேஸ், கோர்ட், இந்த மாதிரி விஷயத்துல போகும். சரி, நல்லா இருக்க குடும்பம் எப்படி இருக்கும்னா, உத்தியோகத்துக்காக, தொழிலுக்காக கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு இருக்க மாதிரி சூழலை கொடுக்கும். வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க, மிலிட்ரியில வேலை பார்ப்பாங்க, வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க, இல்ல தான் இருக்கிற இடத்துல ஃபேமிலியை வச்சுக்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு. இல்ல ஒரு சிலர் நான் உள்ளூர்லயே தான் இருக்கேன், பக்கத்திலேயே தான் இருக்கேங்கிறவங்களுக்கு ஃபேமிலியோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. பிஸியா இருப்பீங்க, உங்க கெரியர்ல பிஸியா இருப்பீங்க, டைம் ஒதுக்க முடியாத சூழல் குடும்பத்துக்காக, இந்த மாதிரி நிலை இருக்கும். குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு சினிமாக்கு போகணும்னு பிளான் பண்ணுவீங்க, இல்ல சொந்த பந்தங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய விசேஷங்களுக்கு போகணும், இந்த மாதிரி பிளான் பண்ணுவீங்க, நடக்காம போயிடும். பிஸியா இருப்பீங்க, அவ்வளவுதான். அப்போ நீங்க குடும்பத்தாரோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா, அதனாலேயே கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்கள் அப்பப்போ வந்து போகும். அது சகஜம்தான். ஒருவேளை உங்க மனைவி நிறைய பேசுறாங்க, கடகராசி மனைவி ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறைய தான் பேசுவாங்க. இல்ல உங்க கணவர் கடகராசி, இல்ல விருச்சக ராசி, மகர ராசியா இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் பேசுவாங்க. மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்தா அதை பெருசாக்காதீங்க. அதை அப்படியே மனசுலயே வச்சுட்டு இருந்தா பிரச்சனை பெருசாகும். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டா பிரச்சனை அப்போதைக்கு முடிஞ்சிரும். இதுல நான் தான் விட்டு கொடுத்து போகணுமா, என் மனைவி விட்டு கொடுத்து போகட்டும் அப்படின்னு நினைக்காம, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும். நீங்க தான் விட்டு கொடுத்து போகணுமா, அவங்க விட்டு கொடுத்து போகட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க 2 பேர்ல
யார் புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுத்து போங்க. திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு நல்லா இருக்கணும்னா அப்பப்போ சண்டை சச்சரவுகள், குடும்பத்துல மனஸ்தாபங்கள், பூசல்கள் வரும். விட்டு கொடுத்து போனா பிரச்சனை முடிஞ்சது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, மிதுன ராசிக்காரர்கள் நான் ரொம்ப கெத்தா இருப்பேன், எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்து போக மாட்டேன் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் பிளெக்சிபிளா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்ல வேண்டாம் அப்படின்னு பேர் வாங்கிக்கோங்க. அடுத்து குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு இருக்கான்னா இந்த ஆண்டு மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய பேர் கன்சீவ் ஆகிறதுக்கான அமைப்புகள் இருக்கு. கன்சீவ் ஆனவர்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கிறது. ஆண் வாரிசு இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு நல்லா இருக்கும். ஒரு சிலர் குழந்தைக்காக வைத்தியம் பார்ப்பாங்க. வைத்தியத்தை நோக்கி போகலாமா? பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், தாராளமா ட்ரீட்மெண்ட் எடுங்க. கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் பண்றவங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். உங்க ட்ரீட்மெண்ட் பணம் கண்டிப்பா வீண் போகாது. ஒரு சிலருக்கு ஏற்கனவே குழந்தையெல்லாம் இருக்கு, அவங்க நல்லா படிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்க குழந்தைகள் நல்லாவே படிப்பாங்க. குழந்தைகளால மனமகிழ்ச்சி உண்டாகும், பெருமை கிடைக்கும். ஏன்னா குரு மே மாதத்துல இருந்து உங்க ராசிக்கே பஞ்சமஸ்தானத்தை பார்க்க போறார். அப்போ பிள்ளைகளால பெருமை தான் கிடைக்குமே தவிர சிறுமை ஒன்றும் அடைய போறதில்ல. அந்த வகையில குழந்தைகளுக்கு நல்ல யோகமான காலகட்டம் தான். மேற்படிப்புக்காக ஒரு சிலர் வெளிநாடு, வெளியூர் போவாங்க. பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் தொழில் ரீதியான முன்னேற்றமும் இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். குழந்தைகளுடைய முன்னேற்றமும் நல்லா இருக்கும். அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்படுற மாதிரியான அமைப்பு இருக்கும். அதே மாதிரி உடல்நிலை சரியில்லாம குழந்தைங்க இருக்காங்க, இல்ல சரியா பேசாம இருக்காங்க, இல்ல சரியா நடக்காம இருக்காங்க, அவங்களுக்கு வளர்ச்சி பெருசா இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயமா இந்த ஆண்டு இருக்கும். ஆரோக்கியமான குழந்தைகள், நல்ல படிப்பு இருக்கும். உங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு குழந்தைகள் நல்லாவே இருப்பாங்க. பெரிய படிப்புக்கு போறாங்க, உயர்கல்வி போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, அவங்களுக்கு சக்சஸ் ஆகுமானா நிச்சயமா சக்சஸ் ஆகும். அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கறது, படித்து முடித்த உடனேயே கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறது, வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். அடுத்து ஹெல்த் வைஸ் உடல் நலம் எப்படி இருக்கும்னா ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கும், அதில் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த ராசியில் குரு வருது இல்லையா, அப்போ ஜனனகால சந்திரனோட குரு சேர்றாருன்னு அர்த்தம். லேசா உடம்பு சரியில்லாம போனா கூட பெருசா பயப்படுவீங்க. அந்த பயம் மட்டும் வேண்டாம், மற்றபடி ஹெல்த் எல்லாம் நல்லா தான் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா 3ஆம் இடத்துல கேது வரதுனால ஒரு சிலருக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சளி சம்பந்தப்பட்ட தொல்லைகள் கொடுக்கறதுக்கான அமைப்புகள் உண்டு. பாடி ஹீட் அதிகமாகிறது, அதனால ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், பைல் சம்பந்தப்பட்ட தொல்லைகள், மலச்சிக்கல் இதெல்லாம் இருக்கும். ஆனா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வந்துடாது, பயப்பட வேண்டாம். நல்லா தண்ணி குடிக்கிறது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது, காரத்தை குறைச்சிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்பதான் முடிச்சுட்டு வராங்க, இந்த வருஷம் முடிச்சுட்டு வராங்க, அல்லது நெக்ஸ்ட் இயர் முடிக்க போறாங்க. இந்த வருஷத்துல ஆல்ரெடி முடிக்க போறேன் அல்லது முடிச்சுட்டேன், இனிமே எப்படி இருக்கும்னு எடுத்துக்கிட்டா அந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வேலை வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற வேலை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலையா இருக்காது, கொஞ்சம் கம்மியான வேலையா இருக்கலாம். அது பதவி ரீதியா இருக்கலாம், அல்லது நீங்க எதிர்பார்க்கிற டொமைன் இல்லாம இன்னொரு டொமைன்ல கிடைக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது சம்பளம் நீங்க எதிர்பார்க்கிற சம்பளம் இல்லாம கொஞ்சம் கம்மியா வர மாதிரி சூழல் இருக்கலாம். இதையெல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணும். இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்போ வரைக்கும்னா மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய சூழல் இப்படிதான் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சூழல் இருக்கும். ஒன்ஸ் வேலைக்கு போயிட்டீங்கன்னா 1 இயர் ஆஃப்டர் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். இந்த 1 இயருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இப்போ ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கோம், எம்ப்ளாய்மெண்ட்ல தான் இருக்கும். இந்த வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க ஜாப் ஸ்விட்ச் ஓவர் பண்ண போறீங்க, வேற ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது ரைட் டைம். இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சாதகமான காலகட்டம். வேற கம்பெனி மாறுறேன், வேற ப்ராஜெக்ட் மாறுறேன், வேற கிளைண்ட் மாறுறேன், அல்லது வேற டொமைன் மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்ப சாதகமான காலகட்டம். இந்த தொழில் முன்னேற்றம் சம்பந்தமா இல்ல வேற வேலை மாறுறதுக்காக படிக்கணும், எக்ஸ்ட்ரா இதுக்காக படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா படிக்கலாம். அப்போ இவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஏத்த ப்ரமோஷன், அப்ரிசியேஷன், வேல்யூ எல்லாமே இந்த வருஷத்துல கிடைக்கும். வேலையில இம்ப்ரூவ்மெண்ட், ப்ரமோஷன் எல்லாமே சிறப்பா இருக்கு. இப்போ ஒரு சிலர் ஏஜ்டு பர்சனா இருப்பீங்க, ரொம்ப வருஷமா நான் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன், ஓன் பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறேன், அது ஜாயிண்டா பண்ணலான் இருக்கேன், இல்ல இன்வெஸ்டரா போலான் இருக்கேன், இல்ல தனிச்சு பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமா பண்ணலாம். ஆனா உங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல நீங்க ஓனர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதையே செக் பண்ணாம நீங்க ஓனர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பே இல்லாம நான் பெரிய ஆளா வந்துருவேன், நான் தனிச்சு நின்று பெரிய ஆளா வந்துருவேன்னு சொல்லி புதுசா ஸ்டார்ட் பண்ணி மண்ணை கவக்கூடாது இல்லையா?
உங்க சுய ஜாதகத்துல சொந்த தொழில் பண்றதுக்கான அமைப்பு இருக்கு, நீங்க முதலாளி ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குங்கிற பட்சத்துல இந்த டைம் உங்களுக்கு சாதகமான காலகட்டம். ஸ்டெப் எடுங்க, சூப்பரா வர்றதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்கு. ஒரு சிலருக்கு ஆல்ரெடி நான் சொந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப போயிட்டு இருக்க தொழில் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. போன வருஷத்துல சொந்த தொழில்ல ரன்னிங் கேபிட்டல் பத்தாம கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு ரன்னிங் கேபிட்டல் கிடைக்கும். ஃபினான்ஷியல் வைஸ் நல்லா வருவீங்க. பொருளாதாரம் நிச்சயமா கை கொடுக்கும். இப்போ எக்ஸ்பான்ஷன் நோக்கி கூட நீங்க போய்க்கலாம், அதுக்காக கடன் வாங்கிக்கலாம். தொழில் ரீதியான முன்னேற்றம் சொந்த தொழில நிச்சயமா நல்லாவே இருக்கும். ஒரு சிலருக்கு சொந்த தொழில் சரியாவே போகல, இருக்கிற பிசினஸை இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிடலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அவ்வளோ சீக்கிரத்துல இருக்கிற பிசினஸை கைவிட வேண்டாம். இந்த ஆண்டு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். மே மாதத்துக்கு அப்புறமா முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். மே 2ஆம் வாரத்திலிருந்து பாருங்க, தொழில் வகை முன்னேற்றம் கடந்த ஆண்டோட கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சொந்த தொழிலை இப்போதைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் நினைக்க வேண்டாம், தொடர்ந்து பண்ணலாம். ஆனால் ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டாக பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரியான அமைப்பு சுயஜாதகத்தில் இருந்தால், முதலாளி ஆகிற அம்சம் இல்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு க்ளோஸ் பண்ற மாதிரியான அமைப்பு இருக்கலாம். அந்த மாதிரி சுயஜாதகத்துல முதலாளித்துவம் அமைப்பு இல்லைங்கிறவங்களுக்கு மட்டும் க்ளோஸ் ஆகுமே தவிர, மற்றபடி ஓன் பிஸ்னஸ் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் 2ஆம் வாரத்திலிருந்து சிறப்பு தான். இது வரைக்கும் டவுனா போயிட்டு இருக்க உங்க பிஸ்னஸ் ஏப்ரல் மாதத்திலிருந்து அப் லெவல்ல போகும். அடுத்து பொலிட்டிக்கல் லெவல்ல இருக்கவங்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல் எதிர்காலம் நல்லாவே இருக்கும். அரசாங்கத்துல செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து இன்கம் சோர்சஸ் இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தா, முன்னேற்றம், அதாவது பொருளாதார வகையில முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். சொத்து பத்துல ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கிறது, பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தா அதெல்லாம் தீர்ந்து உங்க கைக்கு சொத்து வர்றது, இல்ல ஒரு சிலர் ஏதாவது ஒரு சொத்தை வித்து அதை பிசினஸ்ல போடுறது, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் செயல்படுத்துறதுக்கான காலகட்டம் இது. இந்த வருமானம், பண வருமானம் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே சமயத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இல்ல தொழில் பண்ணல ஜாப்ல இருக்கேன் அப்படிங்கிறவங்க கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான அமைப்புகள் இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்துல பொன் பொருள் வாங்குவீங்க, தங்கம் நிறைய வாங்குவீங்க இந்த ஆண்டு, எழுதி வேணா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. அதுக்காக கடன் படுவீங்க, ஏதாவது லோன் வாங்கி கடன் வாங்கி இடம் வாங்குவீங்க. அதை நீங்க தாராளமா பண்ணலாம். கடன் வாங்கியாவது இடம் வாங்கலாம். அது உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் கண்டிப்பா. அதனால பிரச்சனை எதுவும் வராது. இந்த ஆண்டு துணிஞ்சு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட்டு, கமாடிட்டி மார்க்கெட், ஃபாரெஸ்ட் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தாராளமா பண்ணலாம். அது உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் இந்த ஆண்டு. அதுலயும் குறிப்பா ஒரு சிலர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களை விட டே ட்ரேடிங் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும். அது ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் வரைக்குமே நல்லா போகும். ஆண்டு துவக்கம் உங்களுக்கு இதுக்கு சாதகம் கிடையாது. ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறப்பு. அடுத்து வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, தாராளமா வண்டி வாகனங்கள் வாங்கலாம். ஏற்கனவே வாகனத்தை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப மாத்தலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம். ஆனா எல்லாமே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த வேலையெல்லாம் செய்யுங்க, நல்லபடியா நடக்கும். ஏன்னா இப்ப உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது நிற்கிறார். அவர் ஏப்ரல் மாதத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறிடுவார். அதுக்கப்புறம் நீங்க வண்டி வாங்குறது நல்லா இருக்கும். அந்த வண்டி கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்கலாம், டொமஸ்டிக் பர்பஸ்க்காக வாங்கலாம், இல்ல உங்க கம்பெனிக்காக வாங்கலாம். எதுக்காக வாங்கினாலும் சரி, ஏப்ரலுக்கு அப்புறம் வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்காக லோன் போட்டு கூட நீங்க தாராளமா வாங்கலாம். அடுத்தபடியா சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குன்னா நிச்சயமா 100% இருக்கும். குரு உங்க ராசிக்கு வந்துடுறதுனால நிறைய சுபகாரியங்கள்ல நீங்க கலந்துக்கிற மாதிரி சூழல் இருக்கும். கோவில் திருப்பணிகள்ல கலந்துக்கிறது, கோவில் குளங்களுக்கு நிறைய போயிட்டு வர்றது, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நிறைய டிராவல் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நிறையவே வரும். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். துணிஞ்சு சுபகாரியங்கள் பண்ணலாம். சுபகாரியங்களுக்காக செலவுகளும் நிறைய பண்ணலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒத்து போறது எப்படி இருக்கும்னு பார்த்தா, இவ்வளவு காலமா இழுத்துட்டு இருந்த அல்லது கருத்து வேறுபாட்டுனால பிரிஞ்சிருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சொந்த பந்தமா இருந்தாலும் அவங்க நெருங்கி வர்றதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஆண்டு. அந்த வகையில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஒற்றுமைங்கிறது நல்லாவே இருக்கும். அடுத்து ஏஜ்டு பீப்புள்ஸ், அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கும். அதுல ஒன்றும் பெருசா பாதிப்பு இல்லை. ஏற்கனவே இந்த கால் வலியில அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு
அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், வலிகள் குறையும். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கவங்களுக்கு அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கு உண்டான அமைப்புகள் சாதகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு செல்போன் அடிக்ட் ஆகிறது, நைட்ல தூக்கம் இல்லாம முழிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி ஹெல்த் வைஸ் நல்லாவே இருக்கும். ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த 2025 மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம், வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு முன்னேற்றம், ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், குழந்தைகளால மனமகிழ்ச்சி கிடைக்கும், ஃபேமிலியோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, கணவன் அல்லது மனைவி கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவாங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அது காதுல வாங்கிக்காம விட்டு கொடுத்து போறது நல்லது, அனுசரிச்சு போறது நல்லது, அவ்வளவுதான். அப்போ இந்த ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகமா செயல்படணும் அப்படின்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.